பேருந்து நிலையத்தில் கட்டிடத்தில் அம்மா உணவகம் கட்டிட அமைப்பு இல்லை. எனவே புதிய பேருந்து நிலையம் திறக்கின்ற பொழுது அம்மா உணவகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி அம்மா உணவகமும் அதில் திறக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அது விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தில் கட்டிடத்தில் அம்மா உணவகம் கட்டிட அமைப்பு இல்லை. எனவே புதிய பேருந்து நிலையம் திறக்கின்ற பொழுது அம்மா உணவகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி அம்மா உணவகமும் அதில் திறக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உசிலம்பட்டி நகராட்சிக்கு ஒட்டி இருக்கிற பகுதி ஒன்றியத்திற்கு சொந்தமான பகுதி. அதிலே அவர்கள் தரைக்கடை போட்டு அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியத்திலிருந்து கேட்டிருக்கிறோம், நகராட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த இடத்தை கேட்டிருக்கிறோம். அது பரிசீலனையில் இருக்கிறது. அம்மா உணவு வேண்டும் என்று சொன்னால் இடம் இருக்குமானால் உடனடியாக அதை ஆரம்பித்து கொடுப்பதிலே ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. எல்லா இடங்களிலும் செய்யலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.